காய்ஸ் இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கன்றுக்குட்டி வந்துட்டு இருக்குது. அவங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு கீழே காட்டில் கட்டி வச்சாச்சு. இங்கே ஒரு கன்றுக்குட்டி மட்டும் இருக்குது. அதையும் பிடிச்சிட்டு போய் தண்ணி காமிச்சு அந்த காட்டிலே கட்டிட்டா என்னோடய ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிரும். பாருங்கள் என்ன கதியில் இருக்கிறான்னு. ஹலோ காய்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மைவி3Hோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். மைவி3Hல நிறையவே வந்துட்டு விஷயங்கள் போயிட்டுருக்கு சோசியல் மீடியாவில். அதை பற்றின விஷயத்தில் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ். அடுத்து வந்துட்டு மைவி3Hல கேஸ் டீட்டெயில்ஸை பற்றி விசாரிக்கிறேன்றதை சொல்லியிருந்தாங்க இல்லையா. அடுத்த இயரிங் என்னன்னு வந்துட்டு கூகுளில் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி தான் வந்துட்டு போட்டிருக்குது. ஜூன் 22ன்னு போட்டிருக்குது. ஜூன் 22 தாண்டி நம்ம வந்துட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ஜூன் 25ஆம் தேதி. ஸோ ஏன்னு தெரில, அது என்ன ஆச்சுன்னு தெரில. நான் குரோமில் போட்டால் ஜூன் 22ன்றது தான் காட்டுது. கேஸ் பற்றின விவரங்கள் என்ன ஏதுன்றது விலாவரியாக வந்துட்டு இன்னும் சொல்லலை. மைவி3Hல வந்துட்டு எல்லாருமே அடுத்தடுத்து தகவல் வரும் நாமளும் வந்துட்டு இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். பார்த்திங்கன்னா ஒழுங்காகவே வந்துட்டு அப்டேட் சொல்ல மாட்றாங்க, சைலண்ட்டாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு மைவி3Hல அப்டேட் வரும் தான் நம்பிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி தான் நானும் நம்பிட்டு இருந்தேன். பட் வந்து டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்கிறதில்ல. எம்டி ஃபாரம் யூடியூப் சேனல்லையுமே வந்துட்டு வீடியோஸ் போடக்கூடாதுன்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் சொன்னனால அவங்களுமே போடுறது கிடையாது. எம்டி சாரும் பழைய மாதிரியான வீடியோக்கள் போட்டு அப்லோட் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மைவி3Hல அப்டேட் வரும்னு நினைக்கிறீங்களா, வராதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்டி சார் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நிறையவே வந்துட்டு தளர்வுகள் விட்டுருந்தாங்க கவர்மெண்ட்டில். அதனால் ஒன்று ஒன்றா வந்துட்டு அது வந்து நீங்கள் சொல்கிறதுக்குலாம் ஓகே சொல்லிட்டு வந்தாங்க. பட் வந்து இப்போது என்ன தளர்வு, முழுமையான அப்டேட் என்னன்றதை கடைசியில் எம்டி சார் சொல்லாமல் விட்டுட்டார். 2025ல் வந்துட்டு இயர் வந்து ஸ்டார்டிங் ஆன புதுசில் சொன்னார், அதுக்கப்புறம் சொல்லாமல் விட்டுட்டார். கைஸ் இப்போதைக்கு இப்படி தான் கைஸ் நிலமை போயிட்டுருக்கு. உங்களுக்கு எதனா தெரிஞ்சால் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்களில் வந்துட்டு பல்வேறு விஷயங்கள் பரவலாக போயிட்டுருக்கு. என்ன ஏதுன்றதெல்லாம் வந்துட்டு விலாவரியாக பார்க்கலாம். காமன் மேன்னு ஒரு ஷோ வரப்போகுது நம்மளோட விஜய் டெலிவிஷனில் வருதா ஜியோ ஹாட்ஸ்டாரில் வருதான்றது ஒரு இதுதான். ரெண்டுத்தில் எதில் வேணால் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஜெயிக்கிறீங்க பிக் பாஸில் வந்து கலந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரியான ஒரு ஷோ தான். உங்களுக்கு வந்துட்டு ரியாலிட்டி ஷோஸ்லாம் பிடிக்குமான்றதை சொல்லுங்கள் கைஸ். இவ்வளோ நேரமாக வந்துட்டு செமையாக வெயில் அடிக்குது. டைம் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி 12 மணி இருக்கும். சரியான வெயில் அடிக்குது கைஸ். உங்கள் ஊர்லேயுமே இவ்வளோ வெயில் கொளுத்துதான்றதை சொல்லுங்கள். அப்போ வில்லேஜில் இருக்கனாலே என்னவோ தெரில, அப்படி வந்து வெயில் ஜாஸ்தியாக அடிக்கிற மாதிரி இருக்குது. சரி, நீ நினைப்பீங்க உடனே சிட்டியில் இருந்தால் என்ன வெயில் அடிக்காதான்னு. இல்லை, இங்கே எப்பயுமே காத்தோட்டமே கொஞ்சம் இருந்துட்டு திடீர்னு வெயில் அடிக்குது இல்லையா, ரொம்ப மோசமாக வெயில் அடிக்குது, தாங்கிக்கவே முடியல. இவ்வளோ நேரமாக இந்த காட்டுக்குள்ளே தான் கைஸ் இந்த பிளாக்கி மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. இன்னும் 2 மாடு இருக்குது காட்டில், அது வந்து கீழே மேய்ஞ்சிட்ருக்கு. ஏன் கீழே கொண்டு போய் கட்டிட்டேன்னா வந்துட்டு காடு ஓட்டலான்னு இருக்கிறோம். அதனால் வந்துட்டு கீழே சோளாக்காட்டில் கொண்டு போய் கட்டியாச்சு. இப்போ நான் இவளையும் வந்து கீழ்காட்டுக்கு பிடிச்சிட்டு போகிறேன். பிடிச்சிட்டு போகலாமா கைஸ்? கீழே பிடிச்சிட்டு போய் அது கூடயே விடலாம். அன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணிடுச்சு கைஸ். இது கூட இருக்கும் இன்னொரு மாடு. அந்த மாடு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட மாட்டை பிடிச்சி சண்டை போட்டுருச்சு. காலங்காத்தால எனக்கு இரிட்டேஷன், மைண்ட் அப்செட்டு. இதுங்க சண்டை போடுறதுக்கு அவங்க ஏன்ட்டு வராங்க பஜாரோட சண்டைக்கு. ஒரே மன உளைச்சல் தான் கைஸ். இப்போ இவ்வளோ வந்துட்டு அமுச்சு வைக்கணும். இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. தலை போ அந்த காடை உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். போங்க தலைவரே. இப்போ நம்ம காட்டுக்கு தான் கைஸ் போயிட்டுருக்கோம். கீழே இருக்குது காடு. ஏய் போ, இவ்வளோ போயிடுவா கைஸ். போனால் தடம் வந்து பொடித்தடம் தான். பொடித்தடத்துலேயும் பிள்ளை மேயணுமா தலைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால பச்சை பிள்ளைக்கு ஏங்குறா போல்.
கறக்குன்னு சவுண்ட் போட்டுமே இது. ஏய் போடி. ஹேய், நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க? என்னோடய பிஸ்னஸ் வந்து இந்த கவு மேய்ச்சல் பிஸ்னஸ் தான் கைஸ். கவு மேய்ச்சி பால் கறந்து ஊற்ற வேண்டியது தான். இதுதான் நம்மளோட ஒர்க்காக போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களோட பிஸ்னஸில் என்னன்றதை ஷேர் பண்ணிக்கோங்க. முள் இருக்குது, இதை கூட பாருங்கள் போட்டு கடிக்குது. இந்த முள் சரியான காலில் ஏறும். என்னடி பண்ணுற மாடு? இங்கே ஃபுல்லாக வந்து இப்போ தாங்க சோளம் வரைச்சிருக்குறோம். அங்கேருந்து எங்கே அறுவாள் எடுத்துகிட்டு வர? அது எங்கேயும் எவ்வளோ பிள்ளை கிடக்குதுன்னு. இது முள்ளெல்லாம் எப்படி போட்டு கடிக்கும்? வாய்க்குள்ளே போயிடுறது. ஏ வாயில் போயிட குத்த போகுது மாடே. எங்க எங்கே போட்டு வச்சுக்கிற? கைஸ், இப்போ நான் எதுக்கு போயிட்டுருக்கிறேன்னா கயிறு எடுக்க போயிட்டுருக்கிறேன். அந்த மாட்டை கட்டுறதுக்கு கயிறு வேணுமாம்மா. கயிறு எடுத்து கொடுத்தா இங்கே சோளம் வரைக்கலான்னு இருக்கோம் இல்லையா, அதில் இருக்கிற பச்சை புல்லெல்லாம் மாடு மேயும். அதனால தான் பச்சை பிள்ளை மேயும். இங்கே பாருங்கள், சாணியில் இருக்கிற இதெல்லாம் இது சாப்பிடுது. சாணியில் இருக்கிற புழுக்களை எல்லாம் சாப்பிட்டு வளரப்போகுது. இங்கே ஒரு கயிறு இருக்குது காய். சொன்னால் இந்த கயிறு ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே ஒரு கயிறு இருக்குது. இந்த கயிறு எடுத்துகிட்டு போகிறேன். இந்த கயிறு எடுத்துகிட்டு போய் கொடுத்து மாடு கட்ட போகிறோம். காய்ஸ், இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கணுக்குட்டி வந்துட்டு இருக்குது. அவங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு கீழே காட்டில் கட்டி வச்சாச்சு. இங்கே ஒரு கணுக்குட்டி மட்டும் இருக்குது. அதையும் முடிச்சுட்டு போய் தண்ணி காமிச்சு அந்த காட்டிலே கட்டிட்டா என்னோடய ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிரும். பாருங்க என்ன கதியில் இருக்கிறான்னு. இவளை பிடிச்சிட்டு போய் நான் வந்து தண்ணி கொடுக்க வைக்கணும் காய்ஸ். இங்கே ஒரு கம்பி வேலி இருக்குதுல தான் கட்டி வச்சுருக்கிறேன். தலைவி, தண்ணி ரொம்ப தாகுதா தலைவி? என்னை சாவடிக்க பார்க்குறாளே பா. போ இங்கே போ. அடியே அடியே வா. ஏ வா, நான் சொல்கிறத கேளுடின்னா எவ்வளோ ஒரு பக்கம் ஆடுவா. ஏய் போ, வாடி வாடியம்மா. தண்ணி குடிக்க இந்த பொடிசு கூட அடக்க முடியல, பெருசு கூட அடைக்கலாம், இந்த பொடிசு அடக்க முடியல கைஸ். ஓவர் சேட்டை. ஏபாடி இப்படி தான் கைஸ் என்னோட ரொட்டீன் போயிட்டுருக்கு. வெயில் தாங்க முடியல. சரி காய்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பாய் காய்ஸ்.